We once again welcome you all in the sweet and the loving name of our Lord Jesus Christ. ஒரு முறை கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிமையும் மதுரமான நாமத்தில் நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். And we know that our good shepherd is in our midst even this evening. இந்த மாலையிலும் நம்முடைய நல்ல மேய்ப்பன் நம்முடைய மத்தியில் இருக்கிறார் என்று நாம் அறிவோம். And he wants to bless every one of us. நாம் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். And shall we all turn to Psalms 23 and read the first two verses. 23ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். The Lord is my shepherd, I shall not want. He maketh me to lie down in green pastures. He leadeth me beside the still waters. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். Here we see what the psalmist says. இங்கே சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான் என்று நாம் காண்கிறோம். He is telling it with an assurance because he had that experience. அவர் தன்னுடைய ஜீவியத்தில் ஒரு அனுபவம் இருந்தபடியினால் நிச்சயத்தோடு அதை இங்கே சொல்லுகிறார். Many of us know this psalm, or almost all of us here we know this psalm, but as to whether we have the experiences mentioned here, that's the question. நம்ம எல்லாருக்கும் இந்த 23ஆம் சங்கீதம் நன்றாக தெரியும். என்றாலும் இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான அர்த்தங்கள் நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. We need to have all these experiences. இந்த எல்லா அனுபவங்களும் நமக்கு அவசியமானவைகள். And that's what God desires concerning you and concerning me. இதைதான் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் தேவன் விரும்புகிறார். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். Here he says, the Lord is my shepherd, I shall not want. இங்கே அவர் சொல்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். That itself shows that we have various need in our lives. இதுவே நம்முடைய ஜீவியத்தில் அநேக தேவைகளுள்ளாக நாம் இருக்கிறோம் என்கிறதை காண்பிக்கிறது. And man often feels that he is lacking something in his life. மனுஷன் அடிக்கடி தன்னுடைய ஜீவியத்தில் காணப்படுகிற குறைவுகள் அல்லது தேவைகளை அவன் உணர்கிறவனாய் இருக்கிறான். He is not satisfied in this world. இந்த உலகத்திலே அவன் திருப்தி அடைய முடியவில்லை. When you look at even the greatest person on this earth, he still have some lack in his life. இந்த உலகத்திலே மிக பெரிய மனுஷனை கூட நாம் பார்த்தாலும் தன்னுடைய ஜீவியத்தில் அவனும் கூட ஏதோ ஒரு குறைவுள்ளவனாகவே இருக்கிறான். All of us we feel that we are lacking something. நம்முடைய ஜீவியத்தில் நாம் எல்லாருமே ஏதோ ஒன்று நமக்கு குறைவா இருக்கிறதை உணர்கிறோம். It is only God who can satisfy our longings. நம்முடைய வாஞ்சைகள் அல்லது நம்முடைய ஆவல்களை எல்லாம் தேவன் மாத்திரமே திருப்தி செய்ய முடியும். It's only God who can meet our needs. நம்முடைய தேவைகளை எல்லாம் தேவன் மாத்திரமே சந்திக்க முடியும். If God is to meet our needs, we have to accept him as our shepherd. தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்க வேண்டும் என்றால் அவரை நம்முடைய மேய்ப்பராக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். We have to submit ourselves as a sheep into his hands. அவருடைய கரங்களில் ஆடுகளைப் போல நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். Unless we surrender, he can't take hold of our hands and lead us. நாம் அவ்விதமாக நம்மை ஒப்படைக்காவிட்டால் அவர் நம்முடைய கரத்தை பிடித்து நம்மை நடத்த முடியாது. Unless we surrender ourselves into his hands, he cannot supply our needs. அவருடைய கரங்களில் நாம் நம்மை ஒப்பு கொடுக்காவிட்டால் நம்முடைய தேவைகளை அவர் நமக்கு தர முடியாது. That's why the preacher says in Proverbs 3rd chapter, ஆகவேதான் நீதிமொழிகளில் ஞானி சொல்கிறான் 3ஆம் அதிகாரம், he says that acknowledge the Lord in all your ways. உன்னுடைய வழிகளெல்லாம் நீ கர்த்தரை நினைத்துக்கொள் அல்லது அங்கீகரித்துக்கொள் என்று சொல்கிறான். Then he will guide you in the right path. அப்பொழுது அவர் உன்னை சரியான வழியிலே நடத்துவார். And he will give you health to your body and also strength to your inner man. அவர் உன்னுடைய சரீரத்திற்கு ஆரோக்கியத்தையும் உள்ளான மனுஷனுக்கு பலனையும் கொடுப்பார். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். So when we come to God, he satisfies both our physical man and our spiritual man. ஆகவே நாம் தேவனிடத்தில் வரும் பொழுது சரீர பிரகாரமாக நம்முடைய மனுஷனையும் நம்முடைய உள்ளான மனுஷனையும் அவர் திருப்திப்படுத்த வல்லவராக இருக்கிறார். This shepherd here, we see how he is able to look into every area of our lives. இந்த மேய்ப்பன் நம்முடைய ஜீவியத்தில் காணப்படுகிறதான உதவி செய்ய வேண்டிய அந்த பகுதிகளை காண்கிறவராக இருக்கிறார். He is able to help in every part of our life. நம்முடைய ஜீவியத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். Whether it be anything
that you may not even understand, but still he is able to look into that part and help us. அந்த காரியம் என்னவா இருந்தாலும் ஒருவேளை நீங்கள் அதை சரியாக விளங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கலாம் என்றாலும் அந்த பகுதியும் அவர் நோக்கி பார்த்து உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். And the psalmist had a very good knowledge of the shepherd and a good experience with this shepherd. சங்கீதக்காரன் மேய்ப்பனை பற்றியதான ஒரு நல்ல அறிவுடையவனாகவும் மேய்ப்பனோடு நல்ல அனுபவம் உடையவனாகவும் காணப்பட்டான். He knew the Lord as his shepherd. கர்த்தரை தன்னுடைய மேய்ப்பராக அவன் அறிந்திருந்தான். He knew the Lord as his shepherd when he himself was a shepherd. அவன் ஒரு மேய்ப்பனாக இருக்கிற அதே வேளையில் கர்த்தர் தன்னுடைய மேய்ப்பனாக இருக்கிறார் என்பதை அறிந்திருந்தான். He knew the Lord as his shepherd when he was an armor bearer to King Saul. அவன் சவுலுக்கு ஆயுததாரியாக இருந்த பொழுதிலும் கர்த்தர் தன்னுடைய மேய்ப்பனாக இருக்கிறார் என்றும் அறிந்திருந்தான். He knew the Lord as his shepherd when he was a soldier. அவன் ஒரு போர் வீரனாக இருந்த பொழுதிலும் கர்த்தர் தன்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார் என்று அறிந்திருந்தான். He knew the Lord as his shepherd when he was the captain of Saul's army. சவுலுடைய சேனையின் அதிபதியாக இருந்த பொழுதிலும் அவன் கர்த்தர் தனக்கு மேய்ப்பராக இருக்கிறார் என்பதை அறிந்திருந்தான். And when he fled from the hands of Saul and was a fugitive in the wilderness, there too he experienced the Lord as his shepherd. சவுலின் கைக்கு தப்பி அவன் ஓடி வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறவனாய் இருந்த பொழுதிலும் கர்த்தர் தனக்கு மேய்ப்பராக இருக்கிறார் என்று அறிந்திருந்தான். And later when he came back to the kingdom of Israel as a king, he enjoyed the Lord as a shepherd. கடைசியாக அவன் இஸ்ரவேல் ராஜ்யத்தின் ராஜ்யமாக அவன் திரும்பி வந்த பொழுதிலும் கூட கர்த்தர் தன்னுடைய மேய்ப்பர் என்று அறிந்திருந்தான். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். We are seated here and we may be in different category. இங்கே நாம் வீட்டில் இருக்கிறான் உட்கார்ந்து இருக்கிற நாமும் கூட இப்படிப்பட்ட பல தரப்பட்ட நிலைமைகளில் காணப்படலாம். We may be young, we may be old. நாம் ஒருவேளை இளைஞரா இருக்கலாம் அல்லது முதியோரா இருக்கலாம். We may be even a little child. அல்லது சிறு குழந்தையாக இருக்கலாம். But the fact remains that the Lord is our shepherd. என்றாலும் கர்த்தர் நம்முடைய மேய்ப்பனாக இருக்கிறார் என்கிற உண்மை காணப்படுகிறது. He can be a shepherd to any person. அவர் எந்த நபருக்கும் மேய்ப்பராக இருக்கக்கூடும். And he is able to understand any person. எந்த மனுஷனையும் அவர் நன்றாக விளங்கிக் கொள்ள முடியும். So even this evening let us submit ourselves in the hands of the Lord. ஆகவே இந்த மாலையிலும் நாம் நம்மை கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணிப்போமாக. Let us trust on that shepherd this evening. இந்த மாலையிலே அந்த மேய்ப்பரை நாம் சார்ந்து கொள்வோம், நம்பிக்கை வைப்போம். And let us enjoy the blessings that comes from the shepherd. அந்த மேய்ப்பனிடத்திலிருந்து வருகிறதான ஆசீர்வாதங்களை நாம் பெற்று அனுபவிப்போமாக. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். Here we see how the psalmist compares the Lord to the shepherd and every man to a sheep. இங்கே எவ்விதமாக கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார் என்றும் ஒவ்வொரு மனுஷனும் எவ்விதமாக ஆடுகளை போல் இருக்கிறார்கள் என்றும் இங்கே சங்கீதக்காரன் ஒப்பிட்டு பேசுகிறான். In the creation of God we see various animals. தேவனுடைய சிருஷ்டிப்பிலே अनेक மிருகங்களை நாம் பார்க்கிறோம். And out of that here the psalmist chooses the sheep in order to compare man. இந்த எல்லா மிருகங்களிலும் மனுஷனோடு ஒப்பிடும்படியாக இந்த ஆட்டை தான் அவன் சங்கீதக்காரன் தெரிந்து கொண்டான். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். When we look at the qualities of the sheep, இந்த ஆட்டினுடைய தன்மைகள் குணாதிசயங்களை நாம் பார்த்தால் there are good qualities and there are also negative qualities. அவைகளுக்கு சில நல்ல தகுதிகள் உள்ளன, சில எதிர்மாறான தகுதிகளும் உள்ளன. When we look at the positive or the good qualities in a sheep, ஒரு ஆட்டில் காணப்படுகிறதான நல்ல தன்மைகளை நாம் கவனித்தால் first of all it is a meek animal. முதலாவதாக அது சாந்தம் உள்ளதான ஒரு மிருகம். It doesn't attack anyone. அது ஒருவரையும் எதிர்த்து தாக்காது. It doesn't hurt anyone. ஒருவரையும் அது பாதிக்கப்படும்படியாய் செய்யாது. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். And secondly we see that this sheep has got a special understanding about the seasons. அது மாத்திரமல்ல, இந்த ஆட்டிற்கு காலங்களை குறித்ததான ஒரு விசேஷமான அறிவு இருக்கிறது. Though this sheep looks very meek, but we see it has got a understanding about the seasons. இந்த ஆடு பார்ப்பதற்கு பார்வையிலே மிகவும் பலவீனமா இருக்கிறதை போல இருந்தாலும் காலங்களை குறித்ததான ஒரு அறிவு அதற்கு இருக்கிறது. It seems when he goes to the top of the mountain or the hill to graze, அது புல் மேயும்படியாக மலைகளின் உச்சியிலே செல்லும் பொழுது and if it knows that it is going to snow, அங்கே பனி பெய்ய போகிறது என்கிறதை அது அறிந்து கொள்ளும் மாத்திரத்தில் immediately it will come down. அது உடனடியாக கீழே வந்துவிடும். And by that people will know that it's going to snow very soon. அதன் மூலமாக ஜனங்கள்
பனி பெய்ய போகிறது என்கிறதை அறிந்து கொள்வார்கள். See, it's able to understand what's going to happen. என்ன சம்பவிக்க போகிறது என்கிறதை அது நன்றாக அறிந்து கொள்ளக்கூடியதா இருக்கிறது. Today the Lord wants every one of us as his sheep to understand the season and the times. இவ்விதமாக காலங்களையும் வேளைகளையும் நன்றாக அறிந்து கொள்ளக்கூடியதான ஆடுகளை போல நாம் காணப்பட வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரையும் குறித்து கர்த்தர் விரும்புகிறார். It is God who has put this understanding in the mind of a sheep. இந்த ஆடுகளின் மனதிலே இந்த அறிவை கொடுத்தது தேவன்தான். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். If we are the Lord's sheep, he will give us this understanding. நாம் கர்த்தருடைய ஆடுகளாய் இருப்போம் என்றால் நமக்கும் கூட இந்த அறிவை விளக்கத்தை அவர் கொடுப்பார். Therefore tonight let us come to our shepherd. ஆகவே இன்றிரவு நாம் நம்முடைய மேய்ப்பரிடத்தில் வருவோமாக. So far we may have been ignorant about the times that we are in. இதுவரையிலும் நாம் இருந்ததான காலங்களை அறியாதவர்களாக நாம் இருந்திருக்க கூடும். We may not have understood the seriousness of the times in which we are in. நாம் காணப்படுவதான காலத்தினுடைய முக்கியத்துவம் அல்லது அதனுடைய மிக முக்கியத்துவத்தை சரியாக அறியாதவர்களாக இருந்திருக்கலாம். But tonight if we come to the Lord Jesus, if you come to the shepherd Jesus, he will give you that understanding. ஆனால் இன்றிரவு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய மேய்ப்பனிடத்தில் நாம் வருவோம் என்றால் அவர் அந்த அறிவை நமக்கு கொடுப்பார். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். And next we see this sheep doesn't live alone. It lives as a group in a flock. அடுத்தபடியாக இந்த ஆடு தனிமையாக ஜீவிக்கிறதில்லை, அது ஒரு கூட்டமாக தான் ஜீவிக்கிறது. And it also depends on one another. அது ஒன்று மற்றொன்றை சார்ந்து தான் ஜீவிக்கிறது. When it's very cold in the winter season, குளிர்காலத்தில் மிகவும் குளிராக இருக்கிற வேளையிலும் கூட they all get together and lie down together. அவைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து படுத்துக்கொள்ளும், so that they may not feel the cold that affects them. அது நிமித்தமாக அந்த குளிர் தங்களை தாக்காதபடி அவைகளுக்கு பாதுகாத்துக் கொள்ளும். Not only that, in time of winter when they can't get pastures, they eat the wool that is found in one another. Wool and ரோமத்தை சாப்பிடுறாங்க. அதே போலவே மழை காலத்திலே அவைகளுக்கு மேய்ச்சல் இல்லாமல் இருக்கும் பொழுது அவைகள் ஒன்றினுடைய அந்த ரோமத்தை அது சாப்பிடுகிறது. And it is able to live by eating that. அவைகளை புசித்து ஜீவிக்க அதுக்கு அறிந்திருக்கிறது. Sometimes when we hear this, it looks quite beyond our imagination. இதை நாம் கேள்விப்படும் பொழுது இது ஏதோ நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியமா இருக்கிறது. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். This shows how the sheep is a very unselfish animal. இது இந்த ஆடு எவ்விதமாய் தன்னலமற்றதான ஒரு மிருகமாக இருக்கிறது என்கிறதை காண்பிக்கிறது. So also God's people should be unselfish. இவ்விதமாகவே தேவனுடைய ஜனங்களும் கூட தன்னலமற்றவர்களாய் இருக்க வேண்டும். And one good quality that a child of God needs to go to heaven is this unselfish nature. பரலோக ராஜ்யத்திற்கு போகும்படியாக ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு மிகவும் அவசியமா இருக்கிறதான ஒரு தகுதி என்னவென்றால் சுயநலமற்ற ஜீவியம். When we read in the book in the gospel of Saint Matthew, மத்தேயு சுவிசேஷத்தை நாம் படிக்கும் பொழுது in chapter 25 there Jesus calls one group of people as a sheep and another group of people as goat. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்கே ஒரு கூட்டத்தாரை செம்மறியாடுகள் என்றும் வேறொரு கூட்டத்தாரை வெள்ளாடுகள் என்றும் சொல்கிறார். And when we look at the quality found in the sheep in that chapter, அந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறதான அந்த செம்மறியாடுகளுடைய தன்மைகளை நாம் பார்த்தால் we can summarize everything in this one character. அந்த சொல்லப்பட்டிருக்கிற எல்லா பகுதிகளையும் இந்த ஒரு குறிப்பிட்டதான குணாதிசயத்தில் சார்ந்திருக்கிறதை நாம் பார்க்கலாம். That is unselfish nature. அதுதான் சுயநலமற்ற ஒரு சுபாவம். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். They were willing to care for others. அவைகள் மற்றவர்களுக்காக பாரப்படக்கூடியவர்களாய் இருக்கிறது. They were not selfish and they were not always thinking about themselves. அவைகள் சுயநலம் உள்ளவர்களாய் இருந்து தங்களை குறித்து மாத்திரம் எப்போதும் சிந்திப்பதில்லை. They did not even realize that they were helping others. அவைகள் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதை கூட அவர்கள் சரியாக அறியாமல் இருக்கின்றன. Without their knowledge they were helping others and caring for அவைகள் others. தங்கள் அறியாமலேயே மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாய் இருக்கின்றன. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். That's why looking at them the Father will say, come thou blessed of the Lord. ஆகவேதான் அவர்களை பார்த்து பிதாவானவர் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். Enter into your place which has been prepared for you from the foundation of the world. உலக தோற்றம் முன்பாக உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதான ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். And then the Lord started telling them what all they did while they were on this earth.
விதமாய் சொன்ன பின்பு அவர்கள் என்ன தன்மைகள் எல்லாம் உடையவர்களாய் இருந்தார்கள் என்கிறதை கர்த்தர் சொல்கிறார். What all they did while they were on this earth. அவர்கள் இந்த பூமியில் இருந்த பொழுது என்னவெல்லாம் செய்தார்கள் என்று சொல்கிறார். He says that I was an hungered and he gave me meat. நான் பசியா இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். I was thirsty and he gave me drink. நான் தாகமா இருந்தேன் எனக்கு தாகம் தீர்த்தீர்கள். I was a stranger and he took me in. அந்நியனா இருந்தேன் என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். Naked and he clothed me. வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன் வஸ்திரம் கொடுத்தீர்கள். I was sick and he visited me. வியாதியா இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள். I was in prison and he came unto me. காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள். Then shall the righteous answer him and saying, Lord, when saw we thee and hungered and fed thee, or thirsty and gave thee drink? அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உமக்கு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? When saw we thee a stranger and took thee in, or naked and clothed thee, or when saw we thee sick or in prison and came unto thee? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்துக் கொண்டோம், எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உம்மை உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை வியாதியுள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். And the king shall answer and say unto them, Verily I say unto you, inasmuch as ye have done it unto one of the least of these my brethren, ye have done it unto me. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். Earlier we saw they lived together as a flock. அவைகள் மந்தையாக ஒன்றாக சேர்ந்து ஜீவிக்கும் என்று நாம் சற்று முன்பு பார்த்தோம். And they care for one another. அவைகள் ஒன்றுக்காக ஒன்று கவலைப்படுகிறதாக இருக்கிறது. And that's what here Jesus also explains. அதைதான் இந்த பகுதியிலே இயேசு கிறிஸ்து விவரிக்கிறார். And when we speaks about the goat group of people, ஆனால் வெள்ளாடுகள் அந்த கூட்டத்தை சேர்ந்த ஜனங்களை குறித்து அவர் சொல்லும் பொழுது, he says that I was an hungered and he gave me no meat. நான் பசியா இருந்தேன் நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. I was thirsty and he gave me no drink. நான் தாகமா இருந்தேன் நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. I was a stranger and he took me not in. நான் அந்நியனா இருந்தேன் நீங்கள் என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை. Naked and he clothed me not. வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன் நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. Sick and in prison and he visited me not. வியாதி உள்ளவனாகவும் காவலில் அடைக்கப்பட்டவனாயும் இருந்தேன் நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். Then shall they also answer him saying, Lord, when saw we thee and hungered or athirst or a stranger or naked or sick or in prison and did not minister unto thee? அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, உம்மை பசியுள்ளவராகவும் தாகமுள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் கண்டு எப்பொழுது உமக்கு உதவி செய்யாமல் இருந்தோம் என்று என்பார்கள். Then shall he answer them saying, Verily I say unto you, inasmuch as ye did it not to one of the least of these, ye did it not to me. அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகி இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். So this is the minimum quality to enter into heaven. ஆகவே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு மிகவும் குறைந்த தகுதிகள் இவைகள் நமக்கு அவசியம். Of course the word of God says we are saved by grace. நாம் தேவனுடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதவசனம் சொல்கிறது. But the salvation doesn't stand there. ஆனால் அங்கே ரட்சிப்பு அங்கே நிற்கிறதில்லை. That salvation works in our life in order to bring forth this kind of a fruit or quality. இப்படிப்பட்டதான பலன்களை அல்லது சுபாவங்களை நம்முடைய ஜீவியத்தில் பிறப்பிக்கும்படியாக அந்த ரட்சிப்பு நம்முடைய ஜீவியத்தில் கிரியை செய்கிறது. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். So if we say we are saved and if we don't have this quality, we won't be accepted in heaven. ஆகவே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்ல பின்பு இந்த தகுதிகள் நம்முடைய ஜீவியத்தில் காணப்படாவிட்டால் பரலோகத்தில் நாம் அங்கீகரிக்கப்பட முடியாது. That's why one man of God said, ஆகவேதான் ஒரு தேவனுடைய மனுஷன் சொன்னார், salvation is free, ரட்சிப்பு இலவசமானது, but to go to heaven you have to pay for it. ஆனால் பரலோகத்திற்கு போவதற்கு நீங்கள் கிரயம் செலுத்த வேண்டும். Praise be to God. தேவனுக்கு So ஸ்தோத்திரம். in these days God wants us to be that sheep which belongs to the good shepherd. ஆகவே இந்த நாட்களில் நல்ல மேய்ப்பனுக்கு சொந்தமா இருக்கிறதான ஆடுகளாய் நாம் காணப்படும்படியாக ஆண்டவர் நம்மை குறித்து விரும்புகிறார். Therefore let us all come closer to that shepherd. ஆகவே நாம் அந்த மேய்ப்பனுக்கு சமீபமாக நெருங்கி வருவோம். As we come closer to that shepherd, we can see all these qualities
flowing from him into our lives. இந்த மேய்ப்பரிடத்திலே நாம் நெருங்கி வரும்பொழுது இந்த எல்லா குணாதிசயங்கள் தகுதிகளும் அவரிடத்திலிருந்து நமக்கு பாய்ந்து வருகிறதை காணலாம். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். And another quality of this sheep is it knows its shepherd. ஆடுகளுடைய மற்றொரு தன்மை என்னவென்றால் அது தன்னுடைய மேய்ப்பனை அறிந்திருக்கிறது. The word of God says when the shepherd calls out by name, the sheep will come. வேதவசனம் சொல்கிறது மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கும் பொழுது அவைகள் அவனிடத்தில் வரும். But if a stranger calls, it will not come but rather run away from that place. A stranger when it calls. ஆனால் அந்நியன் ஒருவன் அழைத்தால் அவைகள் அங்கே வராமல் அங்கே இருந்து ஓடி போய்விடும். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். As a sheep we must know the voice of our shepherd. ஆடுகளாக நம்முடைய மேய்ப்பனுடைய சத்தத்தை நாம் அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். Even this evening how many of us can say that I am able to hear the voice of my shepherd? இந்த மாலையிலும் நான் என்னுடைய மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று நம்மில் எத்தனை பேர் சொல்ல முடியும்? If you say yes, I am able to hear his voice, I can understand his voice, shall we all lift up our hands and shout one hallelujah? நான் என்னுடைய மேய்ப்பனுடைய சத்தத்தை அதை நான் கேட்கிறேன், அதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் நம்முடைய கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? Hallelujah. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். As long as we are able to understand our shepherd, his voice, we will not go astray. நம்முடைய மேய்ப்பனையும் அவருடைய சத்தத்தையும் நாம் நன்றாக அறிந்து கொள்ளும் பொழுது ஒரு நாள் நாம் வழி தவறி செல்ல மாட்டோம். We will be walking in the right way. சரியான வழியிலே நாம் நடக்கிறவர்களாக இருப்போம். But the moment we lose that voice, then we will be going in a wrong way. ஆனால் அவருடைய சத்தத்தை கேட்கிறதை நாம் கேட்கிற அனுபவத்தை இழந்து விட்டால் அந்த நிமிஷமே நாம் வழி விலகி போக ஆரம்பிப்போம். We will be hearing so many strange voices. நாம் பலவிதமான அந்நிய சத்தங்களை கேட்கக்கூடியவர்களாக இருப்போம். Even tonight let us come close to our shepherd. ஆகவே இன்று இரவும் நம்முடைய மேய்ப்பனிடத்தில் நாம் நெருங்கி வருவோமாக. If there is anyone who has lost that voice, you can come close to the shepherd tonight. மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்க கூடாதபடி அந்த அனுபவத்தை இழந்து போயிருக்கிற யாராகிலும் இருந்தாலும் இந்த இரவு நீங்கள் மேய்ப்பனிடத்திலே நெருங்கி வாருங்கள். And he is waiting for you. அவர் உங்களுக்காக காத்திருக்கிறார். Once again he will accept you as his sheep. மறுபடியுமாக அவருடைய ஆடாக உங்களை அவர் ஏற்றுக்கொள்வார். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். And we can also see a few negative qualities in a sheep. அதே போல இந்த ஆடுகளில் சில எதிர்மறையான தன்மைகளை நாம் பார்க்கிறோம். We see that this sheep is simple and ignorant. இந்த ஆடானது மிகவும் எளிமையானதாக, அது அறியாமை உள்ளதாக காணப்படுகிறது. It cannot lead itself. அது தானாக தன்னை நடத்திக் கொள்ள முடியாது. It always tries to follow someone or somebody. யாரையாகிலும் தான் அது எப்போதும் பின்பற்றக்கூடியதாக இருக்கிறது. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். And as a simple animal it cannot understand. அது ஒரு சாதுவான மிருகமா இருக்கிறபடினால போதிய அறிவதற்கில்லை. It is ignorant. அது அறியாமை உள்ள ஒரு மிருகமா இருக்கிறது. Every man is simple and ignorant. ஒவ்வொரு மனுஷனும் கூட சாதுவானவன், அவர் அறியாமை உள்ளவனாக காணப்படுகிறான். Though he may have so many other knowledge, but still he is unable to understand the real matter. அவன் பல காரியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய மற்ற அறிவை உடையவனாக இருந்தாலும் உண்மையான காரியத்தை அறிந்து கொள்ள கூடாதவனாக காணப்படுகிறான். That's why every man, God looks at him as an ignorant person. ஆனபடியால் தான் ஒவ்வொரு மனுஷனையும் தேவன் ஒரு அறியாமையுள்ள மனுஷனாய் காண்கிறார். And all the sins that we commit before coming to know the Lord, கர்த்தரை நாம் அறிந்து கொள்ளும்படியான அந்த அனுபவத்திற்கு வருவதற்கு முன்பாக நாம் செய்த எல்லா பாவங்களும் God considers them as if we have done it ignorantly. நாம் அறியாமையினால் அதை செய்தோம் என்று தேவன் அதை குறித்து நினைக்கிறார். In other words, God looks at every person as ignorant. அல்லது தேவன் ஒவ்வொரு மனுஷனையும் அறியாமை உள்ளவனாக காண்கிறார். That's why even Saint Paul says, I was a persecutor, I was a blasphemer, and I was such a wicked person, but I did it ignorantly. ஆனபடியால் தான் பரிசுத்த பவுல் தன்னுடைய ஜீவியத்தை குறித்து சொல்லும் பொழுது, முன்பு நான் தூஷிக்கிறவனாகவும் துன்பப்படுத்துகிறவனாகவும் பொல்லாத மனுஷனாகவும் இருந்தேன், என்றாலும் இவைகளெல்லாம் நான் என்னுடைய அறியாமையினால் செய்தேன் என்று சொல்கிறார். Any sin that we did before coming to know the Lord, God considers them as if we have done it in ignorance. நாம் கர்த்தரை அறிந்து கொள்ளக்கூடிய அனுபவத்திற்கு வருவதற்கு முன்பாக நாம் செய்த எந்த பாவத்தையும் அறியாமையினால் நாம் செய்தோம் என்றுதான் கர்த்தர் எடுத்துக்கொள்கிறார். You can read for yourself in 1 Timothy 1st chapter verse 13 what Saint Paul says, that
all the sins that he did before, he did it ignorantly and in unbelief. 1 தீமோத்தேயு 1:13 நீங்கள் படித்து பார்த்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த பவுல் அறியாமை உள்ளவனாகவும் அவிசுவாசம் உள்ளவனாக இருந்த பொழுது தான் செய்த எல்லா தப்பிதங்களையும் அங்கே சொல்லுகிறார். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். So even now, if there is anyone who has not known the Lord Jesus, you have not accepted the Lord Jesus, the Lord will forgive all your sins. ஆகவே இன்னும் கர்த்தரை அறியாதவர்களாக யாராகிலும் இருந்தால், இன்னும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக நீங்கள் யாராகிலும் இருந்தாலும், இதுவரையில் நீங்கள் செய்த எல்லா பாவங்களையும் கர்த்தர் உங்களுக்கு மன்னிப்பார். He considers them as if you have done it ignorantly. நீங்கள் அறியாமையினால் அதை செய்தீர்கள் என்றுதான் அவர் உங்களை காண்கிறார். And he has paid a price for you at Calvary. உங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே ஒரு கிரயத்தை செலுத்தி இருக்கிறார். He has laid down his life for you at Calvary. தன்னுடைய சொந்த ஜீவனையே உங்களுக்காக அவர் சிலுவையிலே வைத்திருக்கிறார். If there is anyone who has not accepted Jesus tonight, Jesus is waiting for you. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இன்னும் ஏற்றுக்கொள்ளாத யாராகிலும் இங்கே இந்த இரவு இருந்தால், அவர் இன்று உங்களை ஏற்றுக்கொள்ள அழைக்கிறார். If you are here as a sheep who does not know the shepherd, the Lord Jesus as a good shepherd is waiting for you. மேய்ப்பனை அறியாத ஆடுகளைப் போல யாராகிலும் இங்கே இருப்பீர்கள் என்றால், உண்மையான நல்ல மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். And if you come to him, he will not reject you. நீங்கள் அவரிடத்தில் வந்தால் அவர் உங்களை புறம்பே தள்ள மாட்டார். You can be the worst person, you can be the most worst sinner, he will not reject you. நீங்கள் ஒரு மோசமான மனுஷனாக, ஒரு மோசமான பாவியாக இருந்தாலும் அவர் உங்களை தள்ள மாட்டார். Even tonight he is waiting for you as a good shepherd. இன்றிரவும் ஒரு நல்ல மேய்ப்பனாக உங்களுக்காகவே அவர் காத்திருக்கிறார். The word of God says, as a good shepherd he came and laid down his life for you and for me. வேதவசனம் சொல்லுகிறது, நல்ல மேய்ப்பனாக அவர் உங்களுக்காகவும் எனக்காக இந்த பூமியில் வந்து தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். Therefore we need that good shepherd. ஆகவே அந்த நல்ல மேய்ப்பன் தான் நமக்கு வேண்டும். Let us come to that good shepherd tonight. அந்த நல்ல மேய்ப்பனிடத்திலே இன்று இரவு நாம் வருவோமாக. And let us come and receive pardon from our sins. நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பை நாம் அவரிடத்தில் வந்து பெற்றுக்கொள்வோமாக. Let us be washed by that shepherd. அந்த மேய்ப்பனாலே நாம் கழுவப்படுவோமாக. That shepherd has shed his life, his blood for you, so that he may wash you and me. உங்களையும் என்னையும் அவர் கழுவும்படியாக தன்னுடைய சொந்த ஜீவனை, ரத்தத்தை அவர் சிந்தினார். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். And even today he is waiting for you. இன்றும் கூட அவர் உங்களுக்காக காத்திருக்கிறார். Even this night he is waiting for you. இந்த இரவிலும் அவர் உங்களுக்காகவே காத்திருக்கிறார். Perhaps he may have spoken to you over and over again, and you may have turned a deaf ear to his call. ஒருவேளை அவர் உங்களிடத்திலே பல சந்தர்ப்பங்கள் மறுபடியும் பேசியிருந்தாலும் நீங்களோ செவித்தனம் உள்ளவர்களாக அவருடைய சத்தத்திற்கு இருந்திருக்கலாம். But tonight he is once again calling you. ஆனால் இன்று இரவு மறுபடியுமாக அவர் உங்களை அழைக்கிறார். Let us not turn a deaf ear to his call. ஆகவே அவருடைய அழைப்பிற்கு நாம் செவித்தனம் உள்ளவர்களாய் மாறிவிட வேண்டாம். Let us yield to the call of Jesus tonight. இன்று இரவு இயேசுவினுடைய அழைப்பிற்கு நாம் அடிபணிவோமாக. Let us humble ourselves and come to him right now. நாம் நம்மை தாழ்த்தி அவரிடத்தில் இப்பொழுதே கடந்து வருவோமாக. Let us come to his feet right now. அவருடைய பாதத்தில் இப்பொழுதே கடந்து வருவோமாக. Let us pour out our heart at his feet. நம்முடைய இருதயத்தை அவருடைய பாதத்திலே ஊற்றி விடுவோமாக. And he will accept us and he will forgive us. அவர் நம்மை ஏற்றுக்கொள்வார், அவர் நம்மை மன்னிப்பார். Once again he is calling you tonight. ஆகவே மறுபடியுமாக இந்த இரவு அவர் உங்களை அழைக்கிறார். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். And next we see that this sheep is a defenseless animal. அடுத்தபடியாக இந்த ஆடு மற்றவர்களை சார்ந்து கொள்ளக்கூடியதான ஒரு அனுபவமாக இருக்கிறது. It is defenseless. It has got no defense at all. அது தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய தன்மை இல்லாத அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறது. That's why it needs a shepherd. ஆகவேதான் அதற்கு ஒரு மேய்ப்பன் தேவை. Because it is so defenseless, there are so many wild beasts waiting to devour that sheep. அது பாதுகாத்துக் கொள்ள கூடாத ஒரு நிலைமையில் இருக்கிறபடியால் பல துஷ்ட மிருகங்கள் அதை விழுங்கும்படியாக காத்திருக்கிறது. But tonight if you will open your heart, he will come and be a defense for you. ஆனால் இன்றிரவு நீங்கள் உங்களுடைய இருதயத்தை திறந்து அவரிடத்தில் வருவீர்கள் என்றால் அவர் உங்களை பாதுகாக்கிறவராய் மாறுவார். That's why the word of God says that the Lord is the rock of defense for us. ஆனபடியால்தான் கர்த்தர் நம்மை பாதுகாக்கக்கூடிய கன்மலையாக இருக்கிறார் என்று வேத வசனம் சொல்கிறது. We can come to that rock, we can come to that shepherd tonight. அந்த கன்மலையினிடத்தில், அந்த மேய்ப்பனிடத்தில் இன்று இரவு நீங்கள் வரலாம். And once we come to him, we can be safe and sound.
நாம் அவரிடத்தில் வந்துவிட்டால் அங்கே சுகபத்திரமாய் காணப்படுவோம். No enemy can touch us when we are under the care of a shepherd. இந்த மேய்ப்பனுடைய பாதுகாப்பில் நாம் பராமரிப்பில் இருக்கும் பொழுது எந்த சத்துருவும் நம்மை தொட முடியாது. He will keep us and preserve us. அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். The word of God says that he is the good shepherd and he will be willing to face the enemy on our behalf. வேதவசனம் சொல்கிறது அவர் ஒரு நல்ல மேய்ப்பன் என்று. ஆகவே நம்முடைய நிமித்தமாக நம்முடைய சத்துருவை அவர் சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறார். He will not allow us to face the enemy and to be killed, but rather he will face the enemy and take that challenge. அவர் நாம் சத்துருக்களை சந்தித்து நாம் கொல்லப்படும்படியாக இடம் கொடுக்க மாட்டார். நமக்கு பதிலாக அவர் சத்துருவை சந்தித்து சத்துருடைய சவாலை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறார். Even tonight that good shepherd is waiting. இந்த நல்ல மேய்ப்பன் இன்று இரவும் காத்திருக்கிறார். That good shepherd is calling you and me tonight. இந்த நல்ல மேய்ப்பன் இன்று இரவு உங்களையும் என்னையும் அழைத்துக் கொண்டிருக்கிறார். Therefore let us obey the call of that good shepherd. ஆகவே அந்த நல்ல மேய்ப்பனுடைய அழைப்பிற்கு நாம் கீழ்ப்படிவோமாக. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். When we don't have that good shepherd, we will go astray. அந்த நல்ல மேய்ப்பன் நமக்கு இல்லாவிட்டால் நாம் வழி தவறி போய்விடுவோம். In the book of Zechariah chapter 10 verse 2 we read that the sheep has gone astray because there is no shepherd. சகரியா 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சிப்பனியா 10ஆம் வசனத்திலே நல்ல மேய்ப்பன் இல்லாதபடியால் ஆடுகள் வழி தவறி போய்விட்டன என்று சொல்லியிருக்கிறார். When there is no shepherd, the tendency for the sheep to go astray is too much. மேய்ப்பன் இல்லாத சமயத்தில் ஆடுகள் வழி தப்பி போகக்கூடியதான தன்மை அதிகமாய் அதற்குள் காணப்படும். That's why we have to always be under the care of a shepherd. ஆகவேதான் நம்முடைய நல்ல மேய்ப்பனுடைய பராமரிப்பில் எப்போது நாம் காணப்பட வேண்டும். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். And we must all come to the good shepherd. நாம் அந்த நல்ல மேய்ப்பனிடத்தில் நாம் எல்லாரும் வர வேண்டும். Otherwise we will become a prey to the enemy. இல்லாவிட்டால் சத்துருவுக்கு நாம் இரையாக மாறிவிடுவோம். The enemy is called the wicked shepherd. அந்த சத்துருவானவன் பொல்லாத மேய்ப்பன் என்று சொல்லப்படுகிறான். And as a wicked shepherd he is just waiting to devour us. பொல்லாத மேய்ப்பனாக நம்மை விழுங்கி போட அவன் காத்திருக்கிறான். That's why the wicked shepherd is also called a thief. ஆனபடியால் தான் இந்த பொல்லாத மேய்ப்பன் திருடன் என்று சொல்லப்படுகிறான். The enemy, the devil, he is the wicked shepherd and he is called a thief. சத்துருவாகிய பிசாசானவனான அந்த பொல்லாத மேய்ப்பன் அவன் திருடன் என்று அழைக்கப்படுகிறான். In John the Gospel chapter 10, யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் in verse 10 we read that he is a thief. அவன் ஒரு திருடன் என்று 10ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். And he comes in order to steal. அவன் திருட வருகிறான். He comes in order to kill. அவன் கொல்ல வருகிறான். He comes in order to destroy. அவன் அழிக்கும்படியாய் வருகிறான். He comes to steal away all our spiritual blessings. நம்முடைய எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் அவன் திருடிக் கொள்ள வருகிறான். He comes in order to kill our spiritual life. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை அவன் கொல்லும்படியாய் வருகிறான். He comes in order to destroy our soul. நம்முடைய ஆத்துமாவை அழிக்கும்படியாய் அவன் வருகிறான். He takes our soul to hellfire and he wants us to be destroyed there. நம்முடைய ஆத்துமாவை நரக அக்கினிக்கு கொண்டு போய் அங்கே அழித்து போட விரும்புகிறான். Because he is going to end up in hellfire, he wants everybody to be sent there. அவன் நரக அக்கினிக்கு போய் முடிவடைய போகிறபடியால் எல்லாரையும் அங்கே இழுத்து கொண்டு போய் முடிவடைய செய்ய அவன் விரும்புகிறான். That's why he is called a wicked shepherd. ஆகவேதான் அவன் பொல்லாத மேய்ப்பன் என்று சொல்லப்படுகிறான். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். As a wicked shepherd we are also able to see some of the terrible qualities in him. பொல்லாத மேய்ப்பனாக அவனுடைய ஜீவியத்தில் காணப்படுகிற சில பயங்கரமான தன்மைகளை சுபாவங்களை நாம் பார்க்கலாம். When we turn to Proverbs 28:15, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நாம் பார்த்தால், as a wicked shepherd he rules over us in a very cruel manner. அவன் ஒரு பொல்லாத மேய்ப்பனாக மிகவும் கொடூரமாக நம்மை அவன் ஆளுகை செய்கிறான். And that's why we have to be careful about that wicked shepherd. ஆகவே இந்த பொல்லாத மேய்ப்பனுக்கு நாம் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். And in that Proverbs 28:15 when we read, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் படித்தால், shall we read that verse please? அந்த வசனத்தை படிப்போம். ஏழை ஜனங்களை ஆளும் துஷ்ட அதிகாரி கர்ச்சிக்கும் சிங்கத்துக்கும் அலைந்து திரிகிற கரடிக்கும் ஒப்பாயிருக்கிறான். So here we read about the wicked shepherd. இங்கே பொல்லாத மேய்ப்பனை குறித்து படிக்கிறோம். He rules over the
poor people with such wickedness. அவன் ஏழை ஜனங்களை அவன் துன்மார்க்கத்தோடு பொல்லாப்போடு அவன் ஆளுகை செய்கிறான். Every man is poor in the sight of God. ஒவ்வொரு மனுஷனும் தேவனுடைய பார்வையில் எளிமையாக ஏழையாக இருக்கிறான். But only he doesn't realize that. ஆனால் மனுஷனும் அதை உணர்கிறதில்லை. He thinks that he has everything. அவன் தனக்கு எல்லாம் இருக்கிறது என்று நினைக்கிறான். And therefore this wicked shepherd rules over him. ஆனபடியால் இந்த பொல்லாத மேய்ப்பன் அவனை ஆண்டு கொள்கிறான். Even like the church of Laodicea, லவோதிக்கேயா சபையை குறித்து நாம் பார்க்கும்போது they thought that they had everything. அவர்கள் தங்களுக்கு எல்லாம் இருக்கிறது என்று நினைத்தார்கள். They thought that they were very rich. அவர்கள் மிகவும் ஐஸ்வரியவான்கள் என்று நினைத்தார்கள். But the Lord looked at them and said, you are poor miserable church. ஆனால் கர்த்தர் அவர்களை நோக்கி பார்த்து நீங்கள் தரித்திரரும் மிகவும் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். Every man is poor and miserable in the sight of God. ஒவ்வொரு மனிதனும் கர்த்தருடைய பார்வையில் மிகவும் தரித்திரனாகவும் பரிதபிக்கப்பட்டவனாகவும் இருக்கிறான். But he doesn't realize that. ஆனால் மனுஷனோ அதை விளங்கி உணராமல் இருக்கிறான். And it is that wicked shepherd who has blinded his eyes. இந்த பொல்லாத மேய்ப்பன் தான் கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். So that he could rule over them. அதனால் அவன் அவர்களை ஆளுகை செய்யும்படியாக அப்படி செய்கிறான். He rules over them with cruelty. அவன் கொடூரமாக அவர்களை ஆளுகை செய்யும்படியாக அப்படி செய்திருக்கிறான். Here we read about the wicked shepherd. இங்கே பொல்லாத மேய்ப்பனை குறித்து நாம் படிக்கிறோம். He is called a roaring lion. அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் என்று சொல்லப்படுகிறான். He goes on roaring against these poor souls. இந்த ஏழை ஆத்துமாக்கள் நோக்கி அவன் எப்போதும் கர்ச்சித்துக் கொண்டே போகிறான். By roaring he is frightening them. தன்னுடைய கர்ச்சிப்பினால் அவர்களை அவன் பயமுறுத்துகிறான். He is discouraging them. அவர்களை அதைரியப்படுத்துகிறான். He tries to swallow them up. அவர்களை விழுங்கி போட பார்க்கிறான். That is the work of this wicked shepherd. அதுதான் இந்த பொல்லாத மேய்ப்பனுடைய சுபாவம். The enemy is called a wicked shepherd. சத்துருவானவன் தான் பொல்லாத மேய்ப்பன் என்று சொல்லப்படுகிறான். How many of us are filled with fear tonight? How many of us are filled with fear tonight? இங்கே இருக்கிற நாம் எத்தனை பேர் பயமுடையவர்களாய் பயத்தில் நிறைந்திருக்கிறோம்? How many of us are discouraged tonight? இன்றிரவு நாம் எத்தனை பேர் அதைரியப்பட்டு இருக்கிறோம்? How many of us feel that we are being swallowed up or devoured by the enemy? சத்துருவினால் நாம் விழுங்கப்பட்டிருக்கிறேன் என்று எத்தனை பேர் நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம்? That be so, we have not come to the good shepherd. அப்படி இருந்தால் நாம் நல்ல மேய்ப்பனிடத்தில் வரவில்லை. Let us come to the good shepherd tonight and get a deliverance. நல்ல மேய்ப்பனிடத்தில் இந்த இரவு நாம் வந்து விடுதலையை பெற்றுக்கொள்வோமாக. He is waiting to deliver us from that wicked shepherd. அந்த பொல்லாத மேய்ப்பனிடத்திலிருந்து அவர் நம்மை விடுதலையாக்க காத்துக் கொண்டிருக்கிறார். He wants to take away all fear from our lives. நம்முடைய ஜீவியத்திலிருந்து எல்லா பயத்தையும் அவர் எடுத்து போட விரும்புகிறார். He wants to give us the boldness to face any situation. எந்த சூழ்நிலைகளையும் சந்திக்கும்படியாக நம்மை தைரியப்படுத்த விரும்புகிறார். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். In Amos chapter 3 verse 12, ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் there we read what happens when a sheep is caught in the mouth of a lion. ஒரு சிங்கத்தின் வாயிலே ஆடு சிக்கிக் கொண்டால் என்ன சம்பவிக்கும் என்கிறது அங்கே காண்கிறோம். Even if a shepherd tries to deliver only a piece of the ear and the legs will be salvaged. ஒரு மேய்ப்பன் அந்த சிங்கத்தின் வாயிலிருந்து அந்த ஆட்டை தப்புவிக்க பிரயாசப்பட்டாலும் அதனுடைய 2 கால்களோ அதனுடைய காது துண்டோ மாத்திரம்தான் மீதியாக இருக்குமா? Because the enemy devours. ஏனென்றால் சத்துருவானவன் விழுங்கி போடுகிறான். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். That's why the word of God says he's roaring and is roaming as a roaring lion, seeking whom he may devour. ஆனபடியால்தான் வேத வசனம் சொல்கிறது எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல் அவன் வகை தேடி சுற்றித் திரிகிறானாம். Even tonight the Lord is here, the good shepherd is here in order to deliver us from the hands of the roaring lion. ஆனால் அந்த கர்ச்சிக்கிற சிங்கத்தினிடத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக இன்றிரவு நம்முடைய நல்ல மேய்ப்பனாகிய நம்முடைய கர்த்தர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். If we put our trust upon the good shepherd, he will deliver us from the hands of this lion. அந்த நல்ல மேய்ப்பன் மேல் நம்முடைய நம்பிக்கை வைப்போம் என்றால் அந்த கர்ச்சிக்கிற சிங்கத்தினிடத்திலிருந்து அவர் நம்மை விடுதலையாக்குவார். Next we see he is also compared to a raging bear. அடுத்தபடியாக பட்சிக்கிற கரடி கோப்பாக அவன் சொல்லப்பட்டிருக்கிறான். And the bear we read it tears and eats. இந்த கரடியானது அது அந்த மிருகத்தை கிழித்து அதன் பின்புதான் புசிக்கிறது. And it will not spare anyone. அது ஒன்றை மீதியாக வைக்காது. Lately I read an article about how some bears attacked some people in Canada. கனடாவிலே சில மனுஷரை எப்படி இந்த கரடிகள் எல்லாம் தாக்கின என்று ஒரு கட்டுரை நான் படித்தேன். If they are hungry, there is no way a person can escape from a bear. ஒரு கரடி பசியா இருக்கும் பொழுது
அதற்கு ஒரு மனுஷன் சிக்கிக் கொண்டால் அவன் தப்புவதற்கு வழியே கிடையாதாம். It has got the understanding how to even open the door by turning the knob. கதவினுடைய அந்த தாழ்பாள்களை எல்லாம் திறந்து எப்படி உள்ளே வர வேண்டும் என்பதும் அவைகள் அறிந்திருக்கிறதா. There was a house where it was not locked but it was just latched. ஒரு வீட்டிலே அந்த கதவுகள் தாழ்பால் போடாமல் சும்மா மாட்டி வைத்திருந்தது. And there was a window beside that door. அந்த கதவுக்கு பக்கத்திலே ஒரு ஜன்னல் இருந்ததா. This bear put its hand inside and opened the latch. ஜன்னல் வழியாக இந்த கரடி தன்னுடைய கை விட்டு அதை திறந்து விட்டதா. And went in and attacked the people there and ate 2 people there in that house. அது உள்ளே போய் அங்கிருந்த மனுஷரை தாக்கி அங்கிருந்த 2 பேரை அது சாப்பிட்டு விட்டதாம். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். So the raging bear speaks about how the enemy is waiting greedily to eat up God's people. அலைந்து திரிகிறதான இந்த கரடி எவ்விதமாக தேவனுடைய ஜனங்களை பட்சித்து போடும்படியாக விழுங்கி போடும்படியாக சத்துரு அலைந்து கொண்டிருக்கிறான் என்பதை காண்பிக்கிறது. This also shows how wicked that enemy is, the devil is. சத்துருவாகிய பிசாசானவன் எவ்வளவு பொல்லாதவனாய் இருக்கிறான் என்கிறதையும் இது காண்பிக்கிறது. How he wants to attack God's people and he wants to destroy them. தேவனுடைய ஜனங்களை எவ்விதமாக தாக்கி அழித்து போட அவன் பார்க்கிறான் என்று இது காண்பிக்கிறது. That's why the good shepherd is waiting in order to help us. ஆகவேதான் நமக்கு உதவி செய்ய நம்முடைய நல்ல மேய்ப்பன் காத்துக் கொண்டிருக்கிறார். Even tonight if we come to the good shepherd we can find a deliverance. இந்த இரவு நாம் அந்த நல்ல மேய்ப்பனிடத்தில் வருவோம் என்றால் விடுதலையை கண்டடையலாம். It is not the desire of the good shepherd that any one of its sheep should be lost. அவருடைய ஆடுகளில் ஒன்றும் நஷ்டப்பட்டு போவது நல்ல மேய்ப்பனுக்கு விருப்பமே இல்லை. It is his desire that every sheep must be preserved. எல்லா ஆடுகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதே அவருடைய வாஞ்சையா இருக்கிறது. And for that purpose he is waiting and calling every one of us. அந்த நோக்கத்தோடு அவர் காத்திருக்கிறவராக தான் ஒவ்வொருவரையும் அழைத்துக் கொண்டிருக்கிறார். If we come to him tonight we can see a deliverance. இன்று இரவு அவரிடத்தில் நீங்கள் வருவீர்கள் என்றால் ஒரு விடுதலை நீங்கள் கண்டடைவீர்கள். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். And this wicked shepherd is also compared to a ravening wolf. இந்த பொல்லாத மேய்ப்பன் பட்சிக்கிற ஓநாய்க்கும் கூட அவன் ஒப்பிடப்பட்டிருக்கிறான். In John the Gospel chapter 10 verse 12, யோவான் சுவிசேஷம் 10 அதிகாரம் 12 வசனத்தில் there we see the wicked shepherd is compared to a ravening wolf. இங்கே இந்த பொல்லாத மேய்ப்பன் பட்சிக்கிற ஓநாய்க்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறான். He's the enemy, the devil is like a ravening wolf. இந்த சத்துருவானவன் பட்சிக்கிற ஓநாயாக இருக்கிறான். He wants to destroy God's people. தேவனுடைய ஜனங்களை அவன் அழித்து போட பார்க்கிறான். In Ezekiel chapter 22 verse 27, there we see some of the qualities of this wolf. எசேக்கியேல் 22 அதிகாரம் 27 வசனத்தில் இந்த ஓநாயினுடைய சில தன்மைகளை நாம் பார்க்கிறோம். Here the wolf is compared to some wrong character. இங்கே இந்த ஓநாய் என்று சொல்வது சில தவறான சுபாவங்களுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. The enemy tries to put such characters into God's people also. சத்துருவானவன் இப்படிப்பட்டதான சுபாவங்களை தேவனுடைய ஜனங்களுக்குள் போடும்படியாக பார்க்கிறான். He tries to put in this quality of deceit and hypocrisy. இந்த வஞ்சகம் மாய்மாலம் என்கிறதான இப்படிப்பட்டதான தன்மைகளை கர்த்தருடைய ஜனங்களுக்குள் அவன் போட பார்க்கிறான். And he tries to put this quality for greed for unlawful wages. இது நிமித்தமாக துக்கத்திற்கும் தவறான முடிவுகளுக்கும் நாம் சந்திக்க முடியாத அவன் செய்கிறான். He tries to put in that greed for unlawful wages. தவறான அநீதத்தின் கூலியை நாம் விரும்பும்படியான அப்படிப்பட்டதான ஒரு தவறான வாஞ்சை விருப்பத்தை நமக்கு that is also the quality of this wolf. அதுவும் கூட இந்த ஓநாயினுடைய ஒரு சுபாவம். But tonight the Lord wants to deliver us from such erroneous character. ஆனால் அப்படிப்பட்ட பொல்லாத சுபாவங்களிலிருந்து நாம் விடுதலையாக்கப்படும்படியாக நம்முடைய கர்த்தர் என்று நமக்கு அழைக்கிறார். Here we read they are like wolves ravening the prey to shed blood and to destroy souls and to get dishonest gain. 22-27 Ezekiel 22:27. அதன் நடுவில் இருக்கிற அதன் பிரபுக்கள் இறை கவுகிற ஓநாய்களைப் போல் இருக்கிறார்கள். அநியாயமாய் பொருள் சம்பாதிப்பதற்கு ரத்தம் சிந்துகிறார்கள், ஆத்துமாக்களை கொள்ளையிடுகிறார்கள். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். Such qualities are not from the good shepherd. இப்படிப்பட்டதான சுபாவங்கள் ஒரு நல்ல மேய்ப்பனுடைய ஜீவிதத்தில் இருக்காது. These qualities are from the wicked shepherd. இந்த குணாதிசயங்கள் இந்த சுபாவங்கள் பொல்லாத மேய்ப்பனுக்குரியது. But God wants to, our good shepherd wants to deliver us from such erroneous character. ஆனால் இப்படிப்பட்ட பொல்லாத சுபாவங்களிலிருந்து நம்முடைய நல்ல மேய்ப்பன் நம்மை விடுதலையாக்க விரும்புகிறார். Even tonight he is waiting. If we come to him,
He will help us to put off this wrong இந்த character. இரவும் அவர் நமக்காக காத்திருக்கிறார். நாம் அவரிடத்தில் வருவோம் என்றால் இந்த பொல்லாத சுபாவங்களை எல்லாம் நம்மை விட்டு அவர் அகற்றி விடுவார். And we see the false prophets are also compared to ravening wolves. கள்ள தீர்க்கதரிசி கூட இந்த பொல்லாத ஓநாய்களுக்கு அவர் ஒப்பிடப்படுகிறார்கள். In Isaiah chapter 9 verse 15 we read one who teaches lies. He is like a false prophet. பொய்போதகம் பண்ணுகிறவன் கள்ள தீர்க்கதரிசியா இருக்கிறான் என்று ஏசாயா 9:15 வசனத்திலே நாம் படிக்கிறோம். The enemy is compared to this false prophet. சத்துருவானவன் இந்த கள்ள தீர்க்கதரிசிக்கு ஒப்பாக இருக்கிறான். He is working through the tail as we read in Revelation chapter 12. வெளிப்படுத்தல் 12 நாம் படிக்கிறது போல அவன் தன்னுடைய வாளினால் கிரியை செய்கிறான். The tail speaks about deceit. இந்த வாள் வஞ்சகத்தை காண்பிக்கிறது. Or erroneous teachings. அல்லது தவறான உபதேசங்களை காண்பிக்கிறது. Teachings by which people are deceived. ஜனங்கள் வஞ்சிக்கப்படுவதற்கு ஏதுவான அந்த துருபதேசங்கள். In these last days we see the enemy as a wicked shepherd. He is spreading this tares among God's people. இந்த கடைசி நாட்களில் இந்த போல சத்துருவாகிய பொல்லாத மேய்ப்பன் தேவனுடைய ஜனங்களுக்குள் இப்படிப்பட்ட கலைகளை எல்லாம் விதைத்துக் கொண்டிருக்கிறான். These erroneous doctrines and erroneous things. துருபதேசங்களையும் பொல்லாத காரியங்களையும் அவன் புகுத்திக் கொண்டிருக்கிறான். And we have to be careful so that we can be preserved from such things. அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்தெல்லாம் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். But when we are close to our good shepherd, he will keep us from such erroneous teachings. நாம் நம்முடைய நல்ல மேய்ப்பனிடத்திலே நெருங்குவோம் என்றால் இப்படிப்பட்ட எல்லா துருபதேசங்களிலிருந்து அவர் நம்மை தப்புவிப்பார். Our good shepherd will feed us with sound words, sound doctrine. நம்முடைய நல்ல மேய்ப்பன் ஆரோக்கியமான வார்த்தைகள் வசனங்களினால் நம்மை போஷிப்பார். Therefore let us come to the good shepherd tonight. ஆகவே இன்றிரவு நம்முடைய நல்ல மேய்ப்பனிடத்தில் நாம் வருவோமாக. He is just waiting to help every one of us. நாம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக அவர் காத்திருக்கிறார். In whatever state maybe we are in, he is able to help us. எந்த நிலைமையிலே நாம் இருந்தாலும் அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். This wicked shepherd is also called a foolish shepherd. இந்த பொல்லாத மேய்ப்பன் மதியீனமான மேய்ப்பன் என்று சொல்லப்படுகிறான். He makes us foolish. அவன் நம்மை புத்தியீனர்களாக மாற்றி விடுகிறான். And it is not God's desires that we must be foolish. நாம் புத்தியீனராக மாறுவது தேவனுடைய விருப்பம் அல்ல. But it is this wicked shepherd who makes us foolish. ஆனால் இந்த பொல்லாத மேய்ப்பன் நம்மை புத்தியீனராக மாற்றி விடுகிறான். In Zechariah chapter 11 verses 13 to 16 we read the qualities of the foolish shepherd. சகரியா 11:13 வசனம் முதல் 16 வசனம் முடிய படிக்கும் பொழுது இந்த மதியீனமான மேய்ப்பனுடைய தன்மைகளை பார்க்கிறோம். It is the enemy who is the foolish shepherd. சத்துருதான் இந்த மதியற்ற மேய்ப்பன். And he makes his sheep also foolish. அவன் தன்னுடைய ஆடுகளையும் மதியற்றவர்களாய் மாற்றி விடுகிறான். He takes away the wisdom of God from their lives. அவருடைய ஜீவியத்திலிருந்து தேவனுடைய ஞானத்தை அவன் எடுத்து விடுகிறான். But our good shepherd is here to deliver us from this foolish shepherd. ஆனால் நம்முடைய நல்ல மேய்ப்பனோ இந்த மதியற்ற மேய்ப்பனிடத்திலிருந்து நம்மை விடுவிக்க காத்திருக்கிறார். In that same chapter, அதே அதிகாரத்தில் in Zechariah chapter 11, சகரியா 11 அதிகாரம் verse 17 we read about the worthless shepherd. 17 வசனத்திலே பிரயோஜனம் இல்லாத மேய்ப்பன் என்று நாம் படிக்கிறோம். Of course in the King James version it is called idle shepherd, but in other translation we read worthless shepherd. கிங் ஜேம்ஸ் வெர்ஷனிலே அவன் ஒன்றும் செய்யாத ஒரு மேய்ப்பன் என்று படிக்கிறோம். ஆனால் மற்ற மொழிபெயர்ப்புகளே அவன் எதற்கும் பிரயோஜனம் இல்லாத மேய்ப்பன் என்று சொல்லப்படுகிறது. The enemy is a worthless shepherd. சத்துருவானவன் எந்த விதமான தகுதியும் இல்லாத ஒரு மேய்ப்பன். By following him we are not going to gain anything. அவனை பின்பற்றுகிறதுனாலே நாம் ஒன்றையுமே ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியாது. Perhaps he may give us a little worldly enjoyment, but it will take us to eternal damnation. அவன் நமக்கு சில உலக சிற்றின்பங்களை தந்து கடைசியில் ஒரு நித்திய நாசத்திற்கு கொண்டு போய் விடுவான். Therefore let us not follow the worthless shepherd. ஆனபடியால் அந்த பிரயோஜனம் இல்லாத மேய்ப்பனை நாம் பின்பற்ற வேண்டாம். The good shepherd is waiting for us. ஆனால் நல்ல மேய்ப்பன் நமக்காக காத்திருக்கிறார். He is able to deliver us from the wicked shepherd. பொல்லாத மேய்ப்பனிடத்திலிருந்து அவர் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். And for that purpose he gave his life on the cross for us. அதற்காகவே அந்த நோக்கத்துக்காகவே தன்னுடைய ஜீவனை அவர் சிலுவையில் கொடுத்தார். On the cross he met that wicked shepherd. சிலுவையிலே அந்த பொல்லாத மேய்ப்பனை அவர் சந்தித்தார். And he defeated that wicked shepherd.
shepherd. பொல்லாத மேய்ப்பனை அந்த சிலுவையிலே அவர் தோல்வியடைய If செய்தார். we believe the good shepherd, he is able to deliver us from the hands of the wicked shepherd. நல்ல மேய்ப்பனை நாம் இந்த இரவு விசுவாசித்தால் பொல்லாத மேய்ப்பனுடைய கையிலிருந்து அவர் நிச்சயமாய் விடுதலையாக்குவார். Let us come to the good shepherd tonight. இந்த இரவு நல்ல மேய்ப்பனிடத்திலே நாம் வருவோமாக. The good shepherd is waiting for every one of us. நல்ல மேய்ப்பன் நாம் ஒவ்வொருவருக்காகவும் காத்திருக்கிறார். Shall we see a few qualities about this good shepherd? நாம் இந்த நல்ல மேய்ப்பனுடைய நல்ல சுபாவங்களை நாம் கவனிப்போமாக. When we turn to Isaiah chapter 40, ஏசாயா 40 அதிகாரம் verse 11. 11 வசனம். மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். He shall feed his flock like a shepherd. He shall gather the lambs with his arm and carry them in his bosom, and shall gently lead those that are with young. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். Look at our good shepherd. நம்முடைய நல்ல மேய்ப்பனை பாருங்கள். He shall gather the lambs with his arms. அவர் தம்முடைய புயத்தினால் மந்தையை சேர்ப்பார். He will gather the lambs with his arms. அவர் ஆட்டுக்குட்டிகளை தம்முடைய புயத்தினால் சேர்ப்பார். You may be like a lamb not knowing what to do. நீங்கள் என்ன செய்வது என்று அறியாத ஆட்டுக்குட்டியை போல இருக்கலாம். But tonight the good shepherd is here waiting to take you in his arms. ஆனால் இன்று இரவோ நல்ல மேய்ப்பன் தம்முடைய புயத்தினால் உங்களை சேர்த்துக் கொள்ளும்படியாக உங்களுக்காக காத்திருக்கிறார். Whatever problem you may be in, he is waiting to gather you in his arms. நீங்கள் எந்த பிரச்சனையில் காணப்பட்டாலும் தம்முடைய புயத்தினால் உங்களை சேர்த்துக்கொள்ள அவர் காத்திருக்கிறார். You may not find anyone to comfort you and console you, but tonight the good shepherd is here with his arms outstretched towards you. ஒருவேளை உங்களை ஆற்றவோ தேற்றவோ ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த நல்ல மேய்ப்பன் தன்னுடைய புயத்தினால் உங்களை அரவணைத்துக் கொள்ள சேர்த்துக்கொள்ள காத்திருக்கிறார். Therefore come to that good shepherd tonight. ஆகவே இன்றிரவு அந்த நல்ல மேய்ப்பனிடத்திலே வாருங்கள். You will find consolation and comfort in that good shepherd. அப்படி என்றால் நீங்கள் ஆறுதலையும் தேறுதலையும் அந்த நல்ல மேய்ப்பனிடத்திலே பெற்றுக்கொள்வீர்கள். He shall carry them in his bosom. அவர் தன்னுடைய மடியிலே உங்களை சுமப்பார். He will keep you safe in his bosom. அவர் தன்னுடைய மடியிலே உங்களை பத்திரமாய் வைத்துக் கொள்வார். Even as a mother carries a child, so also he will carry you in his bosom. ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை சுமக்கிறது போல அவர் தன்னுடைய மடியில் நம்மை சுமந்து கொள்வார். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். He shall gently lead those that are with young. கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். Those who are going through various problems and travail in their lives, he is able to lead them gently. பலவிதமான போராட்டங்கள் பிரச்சனைகள் பெரும்பாடுகள் வழியாய் செல்கிறவர்களை அவர் மிகவும் மெதுவாய் நடத்துகிறார். He is not going to overdrive you. அவர் உங்களை வேகமாக ஓட்ட மாட்டார். We may think, he will overdrive us and put too much of burden upon us. அவர் நம்மை மிகவும் வேகமாக நடத்தி அதிகமான பாரத்தை நம்ம மேல் சுமத்துகிறாரே என்று நாம் ஒருவேளை நினைக்கலாம். But the Lord will never do that. ஆனால் கர்த்தர் ஒருபோதும் அதை செய்ய மாட்டார். The word of God says he will not allow any temptation beyond measure. அவர் நம்முடைய திராணிக்கு மேலாக எந்த சோதனையும் அனுமதிக்க மாட்டார் என்று வேத வசனம் சொல்கிறது. But along with the temptation he will make a way of escape. அப்படி வந்தாலும் அந்த சோதனையோடு கூட தப்பிக்கொள்ளக்கூடியதான ஒரு வழியை உண்டாக்குகிறார். We have got such a good shepherd. நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல மேய்ப்பன் இருக்கிறார். Even tonight that good shepherd is waiting for us. இன்றிரவும் அந்த நல்ல மேய்ப்பன் நமக்காக காத்திருக்கிறார். Therefore let us come to that good shepherd. ஆகவே அந்த நல்ல மேய்ப்பனிடத்திலே நாம் வருவோமாக. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். When we go back to our key words, நம்முடைய பிரசங்க வார்த்தையை நாம் மறுபடியும் கவனிக்கும் பொழுது there we read, the Lord is my shepherd. கர்த்தர் என் மேய்ப்பனாய் இருக்கிறார் என்று I shall not want. நான் தாழ்ச்சி அடையேன். Whatever our need may be, tonight we can bring it to our good shepherd. நம்முடைய தேவை என்னவா இருந்தாலும் சரி, இன்று இரவு நாம் அதை நம்முடைய மேய்ப்பனிடத்திலே நல்ல மேய்ப்பனிடத்தில் கொண்டு வருவோம். Our shepherd is not a poor person. நம்முடைய மேய்ப்பன் தரித்திரமான ஒருவர் அல்ல. Our shepherd is one who has got everything ready for us. நம்முடைய மேய்ப்பன் நமக்காக எல்லாவற்றையும் ஆயத்தமாக வைத்திருக்கிறவர். The moment we come to him, he knows what our needs and he will grant our needs. நாம் அவரிடத்தில் வருகிறதான நிமிஷத்தில் தானே நம்முடைய தேவை என்ன என்பதை அறிந்து அதையெல்லாம் நமக்கு கொடுப்பார். If you are worried about your future, you can come to the good shepherd tonight. எதிர்காலத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தால் நல்ல மேய்ப்பனிடத்தில் நீங்கள் வாருங்கள். If you are worried about your need, your family problems, come to that good shepherd. உங்களுடைய தேவைகளை பற்றியோ குடும்ப பிரச்சனைகளை பற்றியோ கவலை உடையவர்களாய் இருந்தால் நீங்கள் இந்த நல்ல மேய்ப்பனிடத்திலே வாருங்கள். He is waiting to undertake for you. உங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக அவர் உங்களுக்காகவே காத்திருக்கிறார். Praise be to God. தேவனுக்கு The ஸ்தோத்திரம். word of God says he leads me beside
leads me in the green pastures. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார் என்று வேதவசனம் சொல்கிறது. He feeds me in the green pastures. அவர் என்னை பசும்புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்க்கிறார். But before he feeds us, ஆனால் அவர் நம்மை மேய்ப்பதற்கு முன்பாக he wants us to lie down in green pastures. அவர் அந்த பசும்புல் தரையிலே நாம் படுத்துக்கொள்ள செய்கிறார். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். What does the lying down in the green pastures show? பசும்புல்லில் தரையிலே படுத்துக்கொள்வது என்பது எதை காண்பிக்கிறது? That means receiving the rest and peace from God. தேவனிடத்திலிருந்து இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்வதை காண்பிக்கிறது. Tonight, if there is anyone without peace or rest, you can come to the good shepherd. இன்றிரவு யாருக்காகிலும் சமாதானமோ இளைப்பாறுதலோ இல்லாமல் இருந்தால் இந்த நல்ல மேய்ப்பனிடத்திலே நீங்கள் வாருங்கள். He is able to give you that peace and rest. அந்த இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் அவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். If you are troubled about your sins, you can come to him. பாவங்களை குறித்து நீங்கள் தொந்தரவுப்பட்டுக் கொண்டிருந்தால் அவரிடத்தில் வரலாம். He will forgive your sins and grant you rest and peace. அவருடைய பாவங்களை மன்னித்து சமாதானத்தையும் இளைப்பாறுதலை உங்களுக்கு கட்டளையிடுவார். You can rest in green pastures. நீங்கள் பசும்புல் தரையிலே நீங்கள் அப்படியே இளைப்பாறலாம். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். And he leads us beside still waters. அவர் அமர்ந்த தண்ணீர்கள் இடையில் நடத்துகிறார் என்று அவன் சொல்கிறான். It is not a troubled water. அது கலங்கினதான தண்ணீர் அல்ல. It is not a dirty water. அழுக்கான தண்ணீர் அல்ல. It is not a water full of filth. அசுத்தங்கள் நிறைந்த தண்ணீர் அல்ல. But it's still waters. அது அசைவில்லாமல் இருக்கிற அமர்ந்த தண்ணீர். Pure water. சுத்தமான தண்ணீர். What does this show? இது எதை காண்பிக்கிறது? Leading us to a good conscience. ஒரு நல்ல மனசாட்சியுள்ள அனுபவத்திற்கு நம்மை நடத்துவது. We may be troubled in our conscience. நம்முடைய மனசாட்சியிலே நாம் தொந்தரவுப்பட்டவர்களாக இருக்கலாம். Tonight our conscience may be like a troubled water. ஒருவேளை இன்றிரவு நம்முடைய மனசாட்சி கலங்கிக் கொண்டிருக்கிற தண்ணீரை போல இருக்கும். We may think, Lord, can you forgive my sins? கர்த்தாவே என்னுடைய பாவத்தினை மன்னிப்பீரா என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கலாம். Lord, will I be able to live a holy life? Will I be able to live ஆண்டவரே நான் ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்ய முடியுமா? You may be troubled. நீங்கள் அதை குறித்து கலக்கம் அடைந்திருக்கலாம். Tonight the Lord wants to lead you to the still waters. ஆனால் இன்றிரவு கர்த்தர் உங்களை அமர்ந்த தண்ணீரிடத்தில் நடத்த விரும்புகிறார். We get this still waters or this clear conscience by obeying the word of God. தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிவதினால் இந்த அமர்ந்த தண்ணீராகிய நல்மனசாட்சியின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். When we first obey the word of God in the waters of baptism, நாம் தேவனுடைய வசனத்துக்கு முதலாவதாக தண்ணீர் ஞான ஸ்நானத்தில் கீழ்ப்படிந்தோம். there we got a good conscience. அங்கேதான் நமக்கு நல்மனசாட்சி கிடைத்தது. In 1 Peter chapter 3 verse 21 we read how God gave us a good conscience when we obeyed the Lord in the waters of baptism. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் தண்ணீர் ஞான ஸ்நானத்தில் தேவனுக்கு கீழ்ப்படிந்த பொழுது எவ்விதமாய் தேவன் நமக்கு நல்மனசாட்சியை கொடுத்தார் என்று காண்கிறோம். If we have disobeyed God in any matter, tonight you can come to him and make a decision, and once again he will restore that good conscience. நீங்கள் ஏதாகிலும் காரியங்களில் தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்திருப்பீர்கள் என்றால் இன்றிரவு நீங்கள் மறுபடியுமாக ஒரு தீர்மானம் செய்து மனஸ்தாபப்பட்டு கர்த்தரிடத்தில் திரும்பி வாருங்கள். அவர் மறுபடியுமாக அந்த நிலைமையில் உங்களை மன்னித்து உங்களுக்கு நல்மனசாட்சியை கொடுப்பார். He will be able to give you that good conscience so that you can go forward boldly in your spiritual life. ஆவிக்குரிய ஜீவியத்திலே தைரியமாய் முன் செல்வதற்கேற்ற நல்மனசாட்சியை அவர் உங்களுக்கு கொடுப்பார். Without this good conscience, he will not be able to feed you with the right food. இந்த நல்மனசாட்சி உங்களுக்கு இல்லாத பட்சத்தில் சரியான ஆகாரத்தினால் உங்களை அவர் போஷிக்க முடியாது. That's why when we read a particular example in the word of God, தேவனுடைய வசனத்திலே இதற்காக ஒரு குறிப்பிட்ட உதாரணத்தை நாம் படித்தால் we read how Jesus fed 5,000 people. இயேசு எவ்விதமாக 5,000 பேரை போஷித்தார் என்று நாம் படிக்கிறோம். In Mark chapter 6, மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் in verse 39, before he fed the 5,000 with 5 loaves of bread, நாம் 39ஆம் வசனத்திலே 5 அப்பங்களை கொண்டு 5,000 பேரை அவர் போஷிப்பதற்கு முன்பாக what did he do? அவர் என்ன செய்தார்? He made them to sit down in green grass. அவர்களை அவர் பசும்புல் தரையின் மேல் அமர்ந்திருக்க செய்தார். First he wants to give us the rest and peace. முதலாவதாக அவர்களுக்கு இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கிறார். Then only he started feeding them. அதன் பின்புதான் அவர்களை அவர் போஷிக்க ஆரம்பித்தார். We need that rest and peace and a good conscience for us to eat from the Lord.
நமக்கும் கூட கர்த்தரிடத்திலிருந்து புசிக்கும்படியாக நல்மனசாட்சி, அந்த இளைப்பாறுதல், சமாதானம் அவைகள் நமக்கு தேவை. First he wants to give us rest and peace and then good conscience. முதலாவதாக அவர் நமக்கு இளைப்பாறுதலின் சமாதானத்தின் தந்து பின்பு நல்மனசாட்சியை கொடுக்கிறார். It's only after that he started feeding them. அதன் பின்புதான் நாம் அவர்களை போஷிக்க ஆரம்பிக்கிறார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். That's why in the Psalms we read that he restores our soul. ஆகவேதான் அவர் நம்முடைய ஆத்துமாவை மறுபடியுமாக ஆரம்ப நிலைமைக்கு திருப்பி கொண்டு வருகிறார் என்று சொல்லுகிறார். And he leads us in the path of righteousness. நீதியின் பாதைகளிலே நடத்துகிறார் என்று நாம் படிக்கிறோம். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். Here restoring our soul means giving back all the lost experiences. நம்முடைய ஆத்துமாவை மறுபடியுமாய் திருப்புகிறது என்று சொல்லும் பொழுது இழந்து போன எல்லா ஆவிக்குரிய அனுபவங்களையும் நமக்கு திருப்பி கொடுப்பதை காண்பிக்கிறது. Here restoring us to the right place. சரியான இடத்திற்கு நம்மை மறுபடியுமாக அவர் திருப்பி கொண்டு வருகிறார். Perhaps we have gone from the right place where God has kept us. நாம் தேவன் நம்முடைய ஜீவியத்தில் எதிர்பார்த்திருந்த அந்த நல்ல இடத்தை விட்டு விலகி போயிருக்கலாம். But tonight the Lord wants to bring us to that right place. ஆனால் இன்றிரவோ நம்முடைய கர்த்தர் அந்த சரியான இடத்தில் திருப்பி நம்மை கொண்டு வர விரும்புகிறார். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். In Mark chapter 6 verse 40, மார்க் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில், before he fed them, here we see what he did. அவர்களை போஷிப்பதற்கு முன்பாக அவர் என்ன செய்தார் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். He made them to sit by 100 and by 50. அப்படியே அவர்களை வரிசையாய் 100 பேராகவும் 50 பேராகவும் உட்கார்ந்தார். What does this 150 show? இந்த 100ம் 50ம் எதை காண்பிக்கிறது? It shows an experience of the Holy Spirit baptism. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தின் அனுபவங்களை அது காண்பிக்கிறது. When we receive the baptism of the Holy Spirit, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக்கொண்ட பொழுது we read the experience of 50. நாம் அந்த 50 என்ற அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறோம். 50 means being united with the church of God. 50 என்று சொல்லும் பொழுது தேவனுடைய சபையோடு சேர்க்கப்படுவது. Are we becoming one body with through the baptism of the Holy Spirit? அல்லது பரிசுத்த ஆவியினாலே நாம் ஒரே சரீரமாய் மாற்றப்படுகிறோம். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். And what does 100 show? 100 எதை காண்பிக்கிறது? It shows the perfection in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள் உள்ள பூரணத்தை காண்பிக்கிறது. In Colossians 2nd chapter, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் in verse 10 when we read, 10ஆம் வசனத்தை நாம் படித்தால், we read Saint Paul says, you are complete in Christ Jesus. அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய், இயேசு கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். The baptism of the Holy Spirit brings us into Christ. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நம்மை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருகிறது. And in Christ we see the fullness. கிறிஸ்துவுக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் அந்த நிறைவை நாம் பெற்றுக்கொள்கிறோம். We can go on enjoying the fullness as long as we are in Christ. கிறிஸ்துவுக்குள் காணப்படும் வரையிலும் அந்த நிறைவை நாம் அனுபவித்துக் கொண்டே இருக்கலாம். As long as we preserve the Holy Spirit baptism experience, we can enjoy the fullness of Christ. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் அனுபவத்தை பாதுகாத்துக் கொள்ளும் வரையிலும் அந்த நிறைவை நாம் பெற்றுக்கொள்ளலாம். We can go on enjoying the fullness from Christ. கிறிஸ்துவினிடத்திலிருந்து அந்த நிறைவை நாம் அனுபவித்துக் கொண்டே செல்லலாம். We will not lack anything when we remain in Christ. கிறிஸ்துவுக்குள்ளே நாம் நிலைத்திருக்கும் பொழுது ஒன்றுமே நமக்கு குறைவுபடாது. Praise be to God. தேவனுக்கு It's ஸ்தோத்திரம். only after that he fed them with these 5 loaves of ஆகவே bread. இந்த காரியங்களை எல்லாம் செய்த பின்புதான் 5 அப்பங்களை கொண்டு 5000 பேரை போஷித்தார். What does these 5 loaves show here? இங்கே இந்த 5 அப்பங்கள் எதை காண்பிக்கிறது? It shows the 5 experiences that comes through the word of God. தேவனுடைய வசனத்திலிருந்து நாம் பெற்ற வருகிறதான 5 அனுபவங்களை அதை காண்பிக்கிறது. First he feeds us with the doctrines of the apostles. முதலாவதாக அவர் அப்போஸ்தலருடைய உபதேசத்தினால் அவர் நம்மை போஷிக்கிறார். When we come into the church of God, தேவனுடைய சபைக்குள் நாம் வரும் பொழுது we get these doctrines of the apostles. அப்போஸ்தலருடைய உபதேசம் நமக்கு கிடைக்கிறது. There he has appointed servants of God who will teach us the apostolic doctrine. அப்போஸ்தல உபதேசத்தை நமக்கு போதிக்கும்படியான தேவ ஊழியர்களை அவர் சபையிலே வைத்திருக்கிறார். In Acts 2:42 we read, and they continued steadfastly in the apostles' doctrine. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே தரித்திருந்தார்கள் என்று படிக்கிறோம். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். Next, what is the next loaf show? அடுத்த அப்பம் எதை காண்பிக்கிறது? It shows the revelation that we get. நாம் பெற்றுக்கொள்கிறதான வெளிப்படுத்தலை காண்பிக்கிறது. The revelation about Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்படுத்தல். In John chapter 6 verse 33, யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் Jesus said, I am the bread who came down from heaven. பரலோகத்திலிருந்து இறங்கி வந்ததான அப்பம் நான் தான் என்று அவர் சொன்னார். I am that manna which came down from heaven. பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த மன்னா நான் தான் என்று அவர் சொல்கிறார். Through the word of God, God gives us this revelation daily. தேவனுடைய வசனத்தின் மூலமாக இந்த
வெளிப்படுத்தலை தேவன் நமக்கு அனுதினமும் கொடுக்கிறார். That's why we are expected to read the word of God and meditate the word of God daily. ஆகவேதான் நாம் தேவனுடைய வசனத்தை அனுதினமும் படித்து அதை தியானிக்கும்படியாக எதிர்பார்க்கப்படுகிறோம். And now we have printed this scripture reading record. வேதம் படிக்கக்கூடியதான அந்த வேத வாசிப்பு அட்டவணை நாங்கள் அச்சிட்டிருக்கிறோம். So that we could read every day without faith. ஒவ்வொரு நாளும் நாம் எந்த விதமான தவறு நாம் விட்டுவிடாமல் அனுதினமும் வேதம் படிக்கும்படியாக. As we read those portions and meditate on those portions, God will give us revelation. அந்த வேத பகுதிகளெல்லாம் நாம் படித்து நாம் அதை தியானிக்கும் பொழுது தேவன் நமக்கு வெளிப்படுத்தல்களை கொடுப்பார். God will speak to us and tell us how we should live this life. தேவன் நம்மோடு பேசி நாம் எப்படி இந்த ஜீவியத்தை செய்யலாம் என்று அவர் நம்மை நடத்துவார். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். And what does the third loaf show? மூன்றாவது அப்பம் எதை காண்பிக்கிறது? That speaks about the will of God. தேவ சித்தத்தை காண்பிக்கிறது. In John the Gospel chapter 4 verse 34, யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் there we read about the will of God. இங்கே தேவனுடைய சித்தத்தை குறித்து படிக்கிறோம். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். We have to do God's will. நாம் தேவ சித்தம் செய்ய வேண்டும். If we are the sheep of the Lord, நாம் கர்த்தருடைய ஆடுகளாக இருப்போம் என்றால் we have to do the will of God. நாம் கர்த்தருடைய சித்தம் செய்ய வேண்டும். If we don't do God's will, we cannot walk in the path of righteousness. நாம் தேவ சித்தம் செய்யாவிட்டால் நீதியின் பாதையிலே நடக்க முடியாது. That's why God reveals his will to us. ஆகவேதான் தேவன் அவருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். He reveals his will through the word of God. தேவனுடைய வசனத்தின் மூலமாக அவர் தம்முடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். Another name for the Bible is the revealed will of God. வேதத்திற்கு வேறொரு பெயர் வெளிப்படுத்தப்பட்ட தேவ சித்தம் என்பதுதான். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். What does the fourth loaf show? நான்காவது அப்பம் எதை காண்பிக்கிறது? That speaks about the healing that comes through his word. அவருடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு வருகிற சுகத்தை காண்பிக்கிறது. In Matthew chapter 15, மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் in verse 26, Jesus calls healing as children's bread. 26ஆம் வசனத்திலே சுகமாகுதலை இயேசு கிறிஸ்து பிள்ளைகளின் அப்பம் என்று சொல்கிறார். Praise be to God. தேவனுக்கு So ஸ்தோத்திரம். when we come to this good shepherd, he will give us this bread of healing to us. நாம் நம்முடைய நல்ல மேய்ப்பனிடத்தில் வரும் பொழுது இந்த சுகமாகுதலாகிய அப்பத்தை அவர் நமக்கு கொடுப்பார். Even tonight he has brought that bread for every one of us. நாம் ஒவ்வொருவருக்காக இந்த இரவும் கூட அவர் அந்த அப்பத்தை கொண்டு வந்திருக்கிறார். We can enjoy that bread from his hand. அவருடைய கரத்திலிருந்து நாம் அந்த அப்பத்தை அனுபவிக்கலாம். If you need that bread, you stretch out your hand and he will place that bread into your hands tonight. உங்களுக்கு அந்த அப்பம் தேவை என்றால் உங்களுடைய கரங்களை நீங்கள் அவரிடத்தில் நீட்டுங்கள், அவர் உங்களுடைய கரங்களில் அந்த அப்பத்தை வைப்பார். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். And the last loaf, கடைசியான அந்த அப்பம், that is called the word of righteousness. அது நீதியின் வசனத்தை காண்பிக்கிறது. In Hebrews 5th chapter verse 13, எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் there we read how this word of God leads us into deeper experiences. தேவனுடைய வசனம் எவ்விதமாக நம்மை ஆழமான அனுபவங்களை நடத்துகிறது என்று இங்கே நாம் பார்க்கிறோம். And through those experiences we are able to enjoy the righteousness of God in our lives. இந்த அனுபவங்களின் ஊடாக தேவனுடைய நீதியை நம்முடைய ஜீவியங்களில் நாம் அனுபவிக்கிறோம். That is also called a bread in the word of God. அதுவும் கூட அப்பம் வேத வசனத்தில் அப்பம் என்று சொல்லப்படுகிறது. We need that bread of the word of God. தேவனுடைய வசனமாகிய அந்த அப்பம் நமக்கு அவசியம். And our good shepherd is able to feed us till we are satisfied. நாம் திருப்தி அடையும் வரையிலும் நம்முடைய நல்ல மேய்ப்பன் நம்மை போஷிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். Our good shepherd is able to feed us till we grow to that standard that he expects in our life. அவர் நம்முடைய ஜீவியத்தில் எதிர்பார்க்கிறதான அந்த அளவிற்கு நாம் வளர்ச்சி அடையும் வரையிலும் அவர் நம்முடைய நல்ல மேய்ப்பன் நம்மை போஷிக்க ஆயத்தமாக இருக்கிறார். Even this evening the Lord has brought that 5 loaves of bread in our midst. இந்த மாலையிலும் கூட நம்முடைய கர்த்தர் இந்த 5 அப்பங்களை நம்முடைய மத்தியில் கொண்டு வந்திருக்கிறார். Shall we all surrender our lives to the Lord? நாம் கர்த்தருக்கு நம்முடைய ஜீவியத்தை அர்ப்பணிப்போமாக. Let us enjoy the blessings that comes from the good shepherd. நல்ல மேய்ப்பனிடத்தில் வருகிறதான ஆசீர்வாதங்களை அனுபவிப்போமாக. Shall we all close our eyes for a moment? ஒரு நிமிஷம் நம்முடைய கண்களை மூடுவோமாக. Let us all look at the good shepherd. நல்ல மேய்ப்பனை நாம் நோக்கி பார்ப்போம். Whatever our need may be, let us tell that good shepherd. நம்முடைய தேவை என்னவாயிருந்தாலும் நல்ல மேய்ப்பனிடத்தில் அதை சொல்லுங்கள். If you are a sinner, tell the Lord, Lord, I am a sinner. நீங்கள் ஒரு பாவியா இருந்தால் கர்த்தாவே நான் பாவியாக இருக்கிறேன் என்று அவரிடத்தில் சொல்லுங்கள். If you are a sick person, say, oh my good shepherd, I am a sick person. நீங்கள் ஒரு வியாதியஸ்தரா இருந்தால் நல்ல மேய்ப்பரே நான் ஒரு வியாதியுள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். If you have gone astray from the flock of God,
tell, oh shepherd, good shepherd, I have gone astray. நீங்கள் தேவனுடைய மந்தையை விட்டு நீங்கள் வெளியே போயிருப்பீர்கள் என்றால், நல்ல மேய்ப்பரே நான் மந்தையை விட்டு போய்விட்டேனே என்று சொல்லுங்கள். If you are caught in any snare of the wicked shepherd, tell him and he will deliver you tonight. நீங்கள் பொல்லாத மேய்ப்பனுடைய எந்த விதமான கண்ணியிலே சிக்கிக் கொண்டிருந்தாலும், நல்ல மேய்ப்பனே என்னை விடுதலையாக்கும் என்று சொன்னால் அவர் உங்களை விடுதலையாக்குவார். Tonight the good shepherd is moving in our midst. இந்த இரவு நம்முடைய நல்ல மேய்ப்பன் நம்முடைய மத்தியில் உலாவிக் He கொண்டிருக்கிறார். wants to deliver every one of us. நம் ஒவ்வொருவரையும் அவர் விடுதலையாக்க விரும்புகிறார். He wants to bring us to his fold. அவர் நம்மை அவருடைய மந்தைக்குள்ளே சேர்க்க கொண்டு வர விரும்புகிறார். He wants to heal us of our sicknesses. அவர் நம்முடைய வியாதிகளை சுகமாக்க He விரும்புகிறார். wants to deliver us from every bondage the wicked shepherd has put upon us. பொல்லாத மேய்ப்பன் நம்முடைய ஜீவியத்தில் வைத்திருக்கிற எல்லா கட்டுகளையும் அவர் அவிழ்த்து அகற்ற விரும்புகிறார். He wants to remove every fear from our hearts. நம்முடைய இதயத்திலிருந்து எல்லா பயத்தையும் அகற்றி போட He விரும்புகிறார். wants to remove every bondage, every net that is holding us back. நம்மை கட்டி வைத்திருக்கிறதான அடிமைத்தனத்தை அவர் முற்றிலுமாய் அகற்றி போட விரும்புகிறார். If you believe him, you shall see that deliverance tonight. நீங்கள் விசுவாசித்தால் இந்த இரவே விடுதலையை காண்பீர்கள். Oh, he is moving in our midst as a good shepherd. நல்ல மேய்ப்பராக அவர் நம்முடைய மத்தியிலே உலாவிக் He is கொண்டிருக்கிறார். coming beside you right now. இப்பொழுதே அவர் உங்களுக்கு சமீபமாய் வருகிறார். He wants to grant you your need tonight. அவர் உங்களுடைய தேவையை சந்திக்க விரும்புகிறார். Believe the good shepherd tonight. ஆகவே நல்ல மேய்ப்பரிடத்தில் அதை உரிமை பாராட்டி கேளுங்கள். Touch his hands right now. அவருடைய கரத்தை தொடுங்கள். Touch his garments tonight. அவருடைய வஸ்திரத்தை இரவு You தொடுங்கள். will receive your blessings. நீங்கள் ஆசீர்வாதங்களை You பெற்றுக்கொள்வீர்கள். will receive what you need tonight. நீங்கள் உங்களுடைய தேவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். He is a compassionate Jesus. அவர் மனதுருக்கமுள்ள இயேசு. He is a compassionate Jesus. அவர் மனதுருக்கமுள்ள இயேசு. He is a loving Jesus. அவர் அன்புள்ளதான இயேசு. He is a Jesus who wants to help you tonight. உங்களுக்கு உதவி செய்யும்படியாக அந்த இயேசு You காத்திருக்கிறார். are not going to go back as you have come. நீங்கள் வந்த வண்ணமாய் போக வேண்டிய அவசியம் இல்லை. You are going to receive a definite blessing tonight. இந்த இரவு நீங்கள் ஒரு திட்டவட்டமான ஆசீர்வாதத்தை பெறத்தான் Surrender போகிறீர்கள். your life to that good shepherd. ஆகவே உங்களுடைய ஜீவியத்தை அந்த நல்ல மேய்ப்பனிடத்திலே கொடுங்கள். Hallelujah.